ஒற்றை இலக்கா, இரட்டை இலக்கா, 3 இலக்கான்னு 234 தொகுதிகளும் எங்க இலக்கு. பேர் மாற்றுறதுல தான் இங்க அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. பேர் மாத்துறதுனால இங்க என்ன பெரிய அப்படியே புரட்சி வரப்போதா? காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை. அவர் பேர்ல 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தா என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? ஒற்றை இலக்கா, இரட்டை இலக்கா, 3 இலக்கான்னு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். 234 தொகுதிகளும் எங்க இலக்கு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு கட்சி என்பது 234 தொகுதிகளையுமே தான் இலக்காக கொள்வாங்க. அதுதான் ஒரு கட்சி. தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போதும் யாருடன் கூட்டி இல்லாம சுயமாக உருவான கட்சி. அதனால எங்கள் இலக்கு 234. ஆனால் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறோம், எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பது அத்தனையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த பொங்கல் முடித்து எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த ஜனவரிக்குள்ள அதையும் முடிச்சு, விருப்ப மனுவும் அதுக்குள்ள முடிச்சு, பிப்ரவரி அண்ட் மார்ச் எங்களுடைய தேர்தல் பயணத்தையும் தேர்தலுக்கான அந்த சுற்றுப்பிரயாணத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இல்ல, இங்க பேர் மாற்றுறதுல தான் இங்க அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. பேர் மாத்துறதுனால இங்க என்ன பெரிய அப்படியே புரட்சி வரப்போதா? இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே இதனால பேர் மாற்றுறதுனால வாழ்ந்துட போறாங்களா? அப்படி கிடையாது. எல்லாமே இங்க ஒரு அரசியலாக தான் இருக்குதே ஒழிய பேர் மாற்றத்தினால மட்டும் என்ன இங்க பெரிய மாற்றம் வரப்போகுது? அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேர்ல இருந்தது, அதை மாத்துறாங்க அப்படின்றது இது உண்மையிலே அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதிய வைக்கும். ஏன்னா காந்தியடிகள் யார்? இந்தியாவின் தந்தை, சுதந்திரத்திற்காக போராடியவர். அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டரா உட்காரணும்னு சொல்லல. அவ்வளவு போராடினாலும், அவ்வளவு நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை. அவர் பேர்ல 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தா என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் ஒரு கட்சிக்கோ, ஒரு ஜாதிக்கோ, ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவரு. அதனால அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லயே தான் அந்த திட்டம் இருக்கணும்ன்றதையும் கேட்டு. எதுங்க? இதுதான் இப்ப தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலா தான் இந்த அறிவிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு வருஷம் இருந்துட்டாங்க, இப்ப எதுக்கு எல்லாம் பேர் மாற்றம்? அதே மாதிரி திட்டங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வடிவம் கொடுப்பது எதனால என்பது புரியல. கல்வி என்பது இது மாணவர்களுக்கானது, அதில் அரசியல் செய்யக்கூடாது. இந்தியா முழுக்க ஒரு நல்ல ஒரு கல்வி திட்டங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது ஏன் மாத்துறாங்க என்பது நிச்சயம் இதற்கு பதிலை மத்திய மாநில அரசுகள் சொல்லணும், மக்களுக்கு விளக்கணும், ஒரு வெள்ளை அறிக்கையா கொடுக்கணும். எந்த ஒரு திட்டம் நீங்க கொண்டு வந்தாலும் அது முதல்ல எஜுகேஷன் அப்படின்றப்போ மாணவர்கள் அதை ஒத்துக்கிறாங்களா, ஆசிரியர் பெருமக்கள் ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கறத தான் நம்ம முதல்ல பார்க்கணுமே ஒழிய அங்க கல்வியிலையும் ஒரு அரசியல், பேர் மாற்றங்களிலும் ஒரு அரசியல் அப்படின்றது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்.